நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜோதிடமெனும் மகா அற்புதம் என்ற நூலில் மகா பெரியவர் ஜாதகத்தை விளக்கியுள்ளதை இப்பொழுது பார்க்கலாம். தெய்வம் மனுஷரூபனா என்ற வரிகள் தேவ மொழியான சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இதற்கு தெய்வம் மனித உருவத்தில் உள்ளது என்று பொருள். மேற்கண்ட வரிகளுக்கு ஒரு கண்கண்ட உதாரணமாக, நம்மைப் போலவே ஒரு சராசரி மனிதனாக பிறந்து நம் கண்முன்னே தெய்வமாக வாழ்ந்து காட்டி அவர் பின்பற்றிய மதத்தோடு மாற்று கருத்து கொண்டவர்களும் அவரை மனதார மகாபெரியவர் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அவதார புருஷராக மாறி மறைந்தவரின் ஜாதகத்தை இப்போது பார்க்கலாம். எப்போதுமே எனக்கு மிகவும் உறுதியாக தெரியும் என்று நான் நம்பும் விஷயங்கள் மட்டுமே என்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் சொல்வதும் எழுவதும் என் வழக்கம். ஒரு முறை பெண் சுகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவரின் ஜாதகத்தை உதாரணத்திற்கு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்ட போது இந்த தெய்வத்தின் ஜாதகத்தை அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தேன். அதிலும் காமாட்சி என்ற பெயரை தவிர பெண்ணின் வாசனையே அறியாதவர் என்று மகா பெரியவரை மேற்கோள் காட்டியிருந்தேன். ஒரு ஆண் என்பவன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏதேனும் ஒரு வகையில் பெண்ணின் வாசனையை அறியாமல் இருக்க முடியாது என்பதுதான் உலக நியதி. அதிலும் அவன் பெண்ணின் வாயிலாகவே பிறக்கிறான் எனும் பொழுது பெண்ணின் வாசனையை ஒருவன் அறியாமல் இருப்பான் என்பது இயல்பாகவே இயலாத ஒன்று. ஆனால் தாய் என்பவள் பெண் அல்ல, அவள் ஒரு மகா சக்தி, உண்மைக்கும் பெண்மைக்கும் அப்பாற்பட்டவள். தாய் இயற்கை நீதிப்படி தாயின் கருவறைக்குள் இருந்தே ஆண் வெளிவர வேண்டும். பிறந்தவுடன் ஒரு ஆண் சில கணமேனும் தாயின் மடியில் தவழ்ந்தே தீர வேண்டும். அவளது உடல் ஊறும் அனுமதி கொடுத்தே தீர வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு தாயை பெண்ணென்று மட்டும் சொன்னால் பொருந்தாது. தாய் என்பவள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்மைக்கும் பெண்மைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகா சக்தி. எனவே பெண் என்று வரும்போது தாயை குறித்து காட்ட தேவையில்லை எனும் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக சுக்கிரன் உச்சமானாலும் இருள் கிரகமான ராகுவுடன் சேர்ந்த காரணத்தினால் பெண் சுகத்தையே அறியாத ஆன்மீக சூழலுக்கு உள்ளான, அதன்படியே மனம் ஒப்பி நடந்த 100% பெண் என்றால் என்னவென்றே தெரியாத இந்த தெய்வத்தின் ஜாதகத்தையே நான் உதாரணமாக காட்டியிருந்தேன். அனைத்திற்கும் இயந்திரங்கள் வந்துவிட்ட இந்த காலத்தில் இன்றைய துறவிகள் நவீன தொழில்நுட்பங்களை சாதாரண ஜனங்களை விட அதிகமாக பயன்படுத்தி சொகுசாக வாழ்ந்து வரும் இக்காலத்தில் கொண்டு வா என்றால் உலகில் தயாராகும் அனைத்து கார்களின் உயர் ரக மாடல்களையும் வரிசை கட்டி நிறுத்தக்கூடிய அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இருந்தும் கால்நடையாகவே 3 முறை இந்தியாவை நடந்தே யாத்திரை சென்றவர் மகா பெரியவர் அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் நவீன சொகுசு வசதிகளை பயன்படுத்தாதவர் மகா பெரியவர். அப்பழுக்கற்ற துறவு மற்றும் ஆன்மீக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வேத காலங்களில் சன்னியாசிகள் மற்றும் முனிவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதற்கு நம் கண்முன்னே வாழும் உதாரணமாக இருந்தவர். எனக்குள் இருக்கும் திறமையை அறிந்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை எழுத வைத்தவரும் எனது எழுத்துக்களை முதலில் பிரசுரித்தவருமான அன்றைய திரிசக்தி ஜோதிடம் வார இதழின் ஆசிரியர், இன்றைய ஆன்மீக உரையாளர் திரு பி. சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தற்போது
மகாபெரியவரின் மகிமைகளை உலகெங்கும் சென்று பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அவர் ஒருமுறை மகாபெரியவரின் தேசாந்திர யாத்திரை பற்றி சொல்லும்போது, வட மாநிலங்களில் யாருமற்ற சாலைகளில் தன்னந்தனியே கையில் எப்போதும் வைத்திருக்கும் தண்டத்தின் துணையை மட்டும் கொண்டு நடந்து சென்றதையும், ஒரு கிராமம் வரை துணைக்கு வரும் பக்தர் கூட்டம் கிராம எல்லையில் அவரை விட்டுவிட்டு நகர்ந்த பின்னர் அடுத்த ஊர் வரும் முறை தன்னந்தனியே அவர் நடந்து செல்வதும், அதன் பிறகு அவரை வரவேற்க அடுத்த ஊர் எல்லையில் பொதுஜனம் காத்திருக்கும் என்பதையும் விவரிக்கும் போது மெய் செலுத்தது. சன்னியாசிகளுக்கு சுவை இல்லை, அதிலும் உணவை ருசியாக்க உப்பை அவர்கள் சேர்ப்பதே இல்லை. உப்பை உணராதவனே உண்மையான சன்னியாசி. ஒருமுறை ஸ்ரீமடத்தில் காரணம் எதுவும் சொல்லாமலேயே 3 நாட்களுக்கு மகாபெரியவர் உபவாசம் என்ற அந்த உப்பில்லாத உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் தன்னைத்தானே வருத்தி கொண்டிருந்தார். மடத்தில் உள்ளவர்கள் தாங்கள்தான் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ, அதற்காகவே பிறரை தண்டித்தறியா அந்த மகா ஞானி தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்கிறாரோ என்று கதறி அவரது காலில் விழுந்தபோது, 3 நாட்களுக்கு முன் சென்னை மாம்பழத்தில் ஒரு பக்தரின் வீட்டில் உணவருந்தும் போது அந்த அம்மையார் பரிமாறிய உப்பில்லாத கீரையை 2வது முறையாக கேட்டு வாங்கி சாப்பிட்டு விட்டேன். ஒரு சன்னியாசிக்கு சுவை தெரியக்கூடாது, ஆனால் என்னையும் அறியாமல் அது நன்றாக இருக்கிறது என்பதால் தானே இன்னொரு முறை கேட்டு வாங்கினேன். அதற்காகவே என்னை நானே சாப்பிடாமல் தண்டித்துக் கொள்கிறேன் என்றாராம் அந்த மகான். சன்னியாசி யோகம் என்று ஜோதிடத்தில் பலவிதமான அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. முரண்பட்ட பலவித ஜோதிட விதிகளை சுகத்துவம், பாவத்துவம், சூட்சுமடு எனும் ஒரே குடைக்கில் கொண்டு வந்து எளிமையான ஒரே ஒரு விதியாக்கி ஜோதிடத்தை விளக்கி வரும் நான், அதாவது ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள், ஏற்கனவே தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் எனும் கட்டுரையில், ஒருவர் சந்நியாச மனநிலையில் இருக்க வேண்டுமெனில் அல்லது முற்றும் துறந்த பற்றற்ற துறவியாக இருக்க வேண்டுமெனில் அவர் ஜாதகத்தில் குரு, சனி, கேது ஆகிய 3 கிரகங்களும் சுபத்துவ சூட்சும வலுவோடு அமைந்து லக்கணம், ராசி இவற்றோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். மேற்கொண்ட குரு, சனி, கேது ஆகிய 3 கிரகங்களின் இணைக்கும் பார்வை தொடர்பு மட்டுமே ஒருவரை ஆன்மீக நிலையை உண்மையாகவே கொண்டு செல்லக்கூடியவை. இங்கே உண்மையாக என்ற வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்துகிறேன் என்றால், நவீன கார்ப்பரேட் கலாச்சாரத்தில் அனைத்தும் வியாபாரம் ஆகிவிட்டதைப் போலவே ஆன்மீகமும் ஒரு தொழிலாகிவிட்டது. முற்றும் துறக்கும் நிலையும் ஒரு சொகுசாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் உண்மையான துறவியாகவும் மகா ஞானியாகவும் இருக்க வேண்டுமெனில் மேற்கண்ட குரு, சனி, கேது ஆகிய 3 கிரகங்களும் நான் சொல்லும் சுபத்துவ சூட்சும நிலையோடு தங்களுக்குள் தொடர்பு கொண்டு லக்கணம் மற்றும் ராசியோடும் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்ரீ மகாபெரியவர் 20/5/1894 பகல் சுமார் 1:15 மணியளவில் விழுப்புரத்தில் பிறந்திருக்கின்றார். அவதார ஜாதகப்படி அவருக்கு சிம்ம லக்கணம், விருச்சிக ராசியாகி தெய்வ திருவுருக்கள் அவதாரங்கள் எப்போதும் பௌர்ணமி நிலையில்தான் பிறக்கும் என்று அடிக்கடி சொல்வதன்படி பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் நிலையில் இவர் பிறந்திருக்கின்றார். மகாபெரியவரின் ஜாதகத்தில் பூரண ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி யோகத்தில் நேரெதிரே இருக்கிறார்கள். ஒளிபொருந்திய பௌர்ணமி நிலை என்பது சந்திரனின் நீச்ச நிலையை சமப்படுத்துவது என்பதால் இங்கே சந்திரன் நீச்சம் என்பதை ஜோதிட ரீதியாக கருத்தில் கொள்ள தேவையில்லை. அதைவிட மேலாக இந்த மகானுக்கு சிம்மம் லக்கணமாகி அதி உச்ச ஒளி நிலையில் இருக்கும் சூரியனும் சந்திரனும், சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம், சந்திரன் 4ஆம் இடத்தில் திக்பலமாயிருப்பதால் இருவரும் திக்பல அமைப்பிலும் இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக சுபரான குருவுடன் இணைந்து சுபத்துவ சூட்சுமோடு அமைப்பில்
அதி உயர்நிலையிலும் இருக்கிறார்கள். இங்கே ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக நிலையை சொல்ல வேண்டுமெனில், பௌர்ணமி நிலையில் உள்ள சந்திரனின் பார்வை வாங்கி சுக்கிரனோடு பரிவர்த்தனை அமைப்பில் வலுவாக இருக்கும் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னியில் இருக்கும் சனி கேது இருவரையும் 7ஆம் பார்வையாக ராசிநாதனாகிய சந்திரனையும் பார்க்கிறார். ராசியாகிய சந்திரனையும் பார்க்கிறார். குரு மற்றும் உச்ச சுக்கிரனின் பார்வையை பெற்று சூத்துவமாக சனிகேதுவின் இனவை பெற்று சூட்சுமோடு அடைந்திருக்க இத்தனை சிறப்புமிக்க ஆன்மீக உயர்நிலை கொண்ட சனி தன்னுடைய சுபத்துவ 3ஆம் பார்வையால் சந்திரனை பார்க்கின்றார். ஏற்கனவே கன்னியில் கேது இருக்கும் நிலை கன்னியா கேது என்று சிறப்பான நிலை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தகைய ஞானகேதுவுடன் இணைந்து சிற்றின்பத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு 8இலும் இருந்த சனி குருவின் பார்வை பெற்று தன்னுடைய 3ஆம் பார்வையால் சந்திரனை பார்ப்பதும், அந்த சந்திரன் தனது 7ஆம் பார்வையால் குருவை பார்ப்பதும் ஒரு சிறப்பான முக்கோண அமைப்பு மகா பெரியவரின் ஜாதகத்தில் இருக்கிறது. அதாவது லக்னாதிபதியும் ராசியையும் சுகத்துவப்படுத்தி குருவுக்கும் பௌர்ணமி சந்திரனின் பார்வை ஞானகேதுவுடன் இணைந்து சூட்சுமோடு பெற்ற சித்த கிரகமான சனிக்கு கூடுதலாக சுபத்துவ குருவின் பார்வை, மனமாகிய சந்திரனுக்கு குரு சனியின் பார்வை என முக்கோண அமைப்பில் குரு சனி கேது ஆகிய 3 கிரகங்களும் ராசியாகிய சந்திரனை தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பால் தான் ஸ்ரீ மகா பெரியவர் அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜெகத்குருவாக இருந்தார்கள். இந்த அமைப்பால் தான் உலகெங்கிலிருந்து மாற்று மதத்தினரும் தேடி வந்து அவரை வணங்கிச் சென்றார்கள். லக்னாதிபதிக்கு சுப தொடர்புகள் கிடைத்திருக்கும் நிலையில் பெரியவரின் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு சுப அமைப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று 6இல் மறைந்து சூட்சும வலுப்பெற்ற நிலையில் தனது 8ஆம் பார்வையால் லக்கணத்தை பார்க்கிறார். லக்கணத்திற்கு சுப தொடர்புகள் கிடைத்தால் ஒருவர் சுக வாழ்வு வாழ்வார். லக்கணத்திற்கு சுபர் பார்வை இணைவு கிடைக்காத அமைப்பால் தான் ஸ்ரீ பெரியவர் அவர்கள், அதாவது மகா பெரியவர்கள் அவர்கள் எந்த ஒரு நிலையிலும் நவீன கால வசதிகளை விரும்பாமல் அவைகள் இருந்தும் அவற்றை ஒதுக்கி ஒரு உண்மையான பற்றற்ற துறவியாக வாழ்ந்தார்கள். ஆன்மீக கிரகங்களான குரு சனி கேது ஆகிய மூவரும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு லக்னாதிபதி மற்றும் ராசியுடன் இணைந்து பார்த்த நிலையில் முழு ஒளி அமைப்பான பௌர்ணமி நிலையோடு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களின் சுபத்துவ சூட்சுமோடு அமைப்பில் இம்மூவரும் இருக்கும் காரணத்தினால் தன் காலத்தில் வாழ்ந்த ஞானிகள் அனைவரிலும் உயர்வாக, அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மகா பெரியவர் அவர்கள் தெய்வ நிலைக்கு உயர்ந்து சென்றார்கள். இவ்வாறு ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜாதக விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நோக்கில் இதை இங்கு பதிவு செய்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.